இந்தியால இருக்கிறவங்களுக்கு மூளையே இல்லைல்ல. நமக்கு பிடிச்ச ஆக்டர்ஸோட படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், கிரிக்கெட்டர்ஸோட சின்ன சின்ன ஸ்டாட்டிக்ஸையும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் பத்தின சின்ன சின்ன டேட்டாஸையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற நம்ம, ஆனா நம்மள ஆள போறவங்களை பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சுதான் ஓட்டு போடுறோமா என்ன? நமக்கு பிடிச்சவங்களோ இல்ல அவங்களோட கொள்கையோ இல்ல அவங்களோட பேச்சை பார்த்து தான் நம்ம ஓட்டு போடுறோம். ஆனா அவங்க ஜாதி, மதம், இனம், ரசிகர்னு நம்மள வச்சு அரசியல் பண்ண நம்மள நல்லா மேனிபுலேஷன் பண்றாங்க. அதை வச்சு அவங்க நல்லா அரசியல் பண்ணி சம்பாதிக்கவும் செய்யறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்தியால இருக்கிற சென்ட்ரல் மினிஸ்டரோட பசங்க அப்ராட்ல படிக்கிறாங்க, யாருமே இந்தியால படிக்கிறது இல்ல. ஏன் அப்போ இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லையா என்ன? நீட் எக்ஸாம் பேப்பர் லீக்கேஜுக்கு அகைன்ஸ்டா போராடிட்டு இருக்க எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் அவங்க கூட சேர்ந்து போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. போலீஸ் மேல நிறைய வன்முறைகளை நடத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த விஷயம் இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்டா நாடு முழுக்க நடந்துகிட்டு இருக்குது. இந்த ப்ரொடெஸ்ட்ல போலீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சரமாரியா அடிச்சிருக்காங்கன்னு ஹைகோர்ட்ல வீடியோவோட கேஸ ஃபைல் பண்ணா ஹைகோர்ட்டோட ஜட்ஜ் எந்த வீடியோவும் நாங்க பாக்குறதாவும் இல்ல, எங்க நேரத்தையும் நாங்க வீணாக்குறதாவும் இல்லன்னு பதில் சொல்றாங்க. இதெல்லாம் எந்த மாதிரியான அணுகுமுறைன்னு சத்தியமா தெரியல. ஏற்கனவே ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி இளைஞர்கள் எல்லாம் கரப்பாம்பூச்சி மாதிரின்னு சொல்லி தான் இப்போ ஒரு பார்ட்டி உருவாகி இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்டே நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஜட்ஜஸே இப்படி பேசுறாங்கன்னு தெரியல. இந்த ஜட்ஜஸை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.